அம்மாடி கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாம் மாட்டிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து இந்த வவுனியா குளம்னு ஒன்று இருக்குது, இங்கே ரொம்ப ஃபேமஸ். இங்கே அது வந்து காலையில் பார்த்துன்னு வச்சிங்களேன், ஈவினிங் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வவுனியா குளத்தை நோக்கி நம்மளோட பயணம் இருக்க போகுது. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே வவுனியா குளத்தை பார்த்துட்டு அப்புறம் வீட்டில் போய் கொஞ்சம் வேலை பார்க்கணும். இதெல்லாம் பாருங்களா, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதை விட வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னு சொன்னாங்க, போய் கேட்க மாட்டாங்க. வெளிநாட்டு வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னு வெளிநாட்டு வாழ்க்கை தான் வேணும், இந்த வாழ்க்கைலாம் வேணாம், இதெல்லாம் போரிங் லைஃபு அப்படின்னு போகிற பல பேர் இருக்கிறாங்க. நீ மட்டும் ஏன்டா போகலான்னு கேட்கலாம். நான் போயிட்டு திரும்பி ஓரளவுக்கு வந்துட்டோம்ல. எல்லா நகரங்கள் மாதிரியே இங்கேயும் வந்து காலையில் பரபரப்பாக இருக்குது. ஆனால் கண்டி மாதிரி பிஸியாக இல்லைப்பா. கண்டி மாதிரிலாம் பிஸியாக இல்லை. நல்லா இருக்குது. கிளாக் டவரு இதான் மெயின் ரவுண்டானா. அங்கே நேற்று நைட்டே பெட்ரோல் போட்டோம் அப்படின்னால நல்லா ஃபுல்லாக லைனாக நிற்கிது பெட்ரோல். அடுத்து ஒரு லெஃப்ட் எடுக்க சொல்லுது. ரோடே காணும். ரோடா நினைக்கிறேன். ஆமாம், ஜோசப் வாஸ் ரோடு. வவுனியா குளம் எங்கப்பா இருக்குது? இந்தியா குளம் இருக்குது. தப்பா காட்டுதோ. நீதிவான் நீதிவானா சர்ச்சு வீடா? இங்கேயா திருமணம்? ஒரு நிமிஷம் கூகுளை பார்த்துட்டு வரேன். கூகுள் நம்ம கிட்ட வேலையை காட்டிடுச்சு. இதுக்கு பின்னாடி தான் குளம். ஆனால் என்ட்ரன்ஸ் எப்படின்னு தெரியல. கூகுள் வேலையை காட்டிட்டான். இந்த பக்கம் போகலாமா இல்லை போகக்கூடாதா தெரியலையே. இது இடம் இருக்குது. இங்கே இருக்குதுப்பா குளம். ரைட். ஆனால் அங்கேயே நிறுத்த சொல்லிடுச்சு. நானே என்னோட சொந்த முயற்சியில் இந்த குளத்துக்கு இந்த பக்கம் நான் வந்திருக்கிறேன். நல்லா வீடு நல்லா பெருசாக இருக்குதுப்பா. வீடை சுற்றி மரங்கள் இருக்குது. ஆனால் எந்த பக்கம் போகிறது? அங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்குது. இல்லை வவுனியா குளமா? நான் வேறு பக்கம் எங்கேயோ வந்துட்டேன்னு நினைக்கிறேன். கூகுள் நம்மளை எங்கேயோ கூப்பிட்டு வந்துருச்சு. பறவைகளை கற்றுட்டு இருக்குது. இந்த பக்கம் நாய்ங்க கற்றுது. கிட்ட போகலாமா? போகலாமான்னு நினைக்கிறேன். இங்கே வண்டியில் சாவியை வச்சுட்டு வந்துருக்குறேன். வண்டியில் சாவி எடுப்போம். இந்த பக்கம் தான் போகணுமா? இங்கே யாராவது வந்தால் கேட்கலாம். ஆட்டோக்கார் வராது இந்த பக்கம். மாதிரி இங்கே தான் தண்ணி வரும் போது இந்த இடத்துல. இந்த மதகு மாதிரி ஒன்று இருந்தது, அது எங்கன்னு தெரில. அங்கே தான் போய் காலை வைக்கலான்னு பார்த்தா அங்கே இளையராஜா பாட்டெல்லாம் கேட்குது. நல்லா வெயில் அடிக்குது. மண்டில் சைன் அடிக்குதா? அவ்வளோ வெயில் அடிக்குது. வேறு பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வவுனியா குளம் அந்த பக்கம் அந்த மதக்கெல்லாம் பார்த்தேன். ஃபுல்லாக அந்த பக்கம் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் ஏன் நம்ம கூகுள் கூப்பிட்டு வந்துச்சு. சரி, அந்த பக்கம் போய் பார்ப்போம். யார்கிட்ட கேட்போம். அங்கே ஒரு ஆட்டோக்கார் வந்தார், அவர்கிட்ட கேட்கலாம். போயிட்டாரேப்பா. நாம் போவோம். வேறு பக்கம் எங்கேயாவது இந்த வவுனியா குளத்தை சுற்றி போக முடியுமான்னு பார்ப்போம். கூகுள் மேப்லேயே பார்ப்போம். கூகுள் மேப்பில் ஏதோ ஒரு இது காட்டுது. ஆட்டோ ரிவர்ஸ் ஓட்டுறதே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஏன்னா பேக்கில் பின்னாடி கண்ணாடி இல்லைல்ல, சைடில் மட்டும் தான் பார்த்துட்டு போகணும். 3 வீல் இருக்குது. எங்கேயாவது எதையாவது போட்டு மிதிச்சிருமா அப்படின்னு பயமாக இருக்குது. ஏன்னா பின்னாடி ஒரு வியூமே இல்லை. சின்ன சின்ன பசங்க ஓடி வந்துச்சுன்னா கஷ்டம் தான். ரிவர்ஸ் ஆட்டோ ரிவர்ஸ் வருது.
முன்னாடி பின்னாடி. ஆனால் பக்கம் ஆட்டோக்கிற மாதிரி ஆயிட்டு நான். ஆட்டோ ஓட்டுதான் பார்த்தீங்களா இடமே. மரங்கள், செடிகள், கொடிகள், வீடுகள் இப்படி தான் இருக்கணும் வீடு அப்படின்னா. பாருங்க, இந்த மாதிரி சின்ன வீடு இருந்தால் கூட நமக்கு போடுமே. இல்லை இங்கே ஒரு வீடை வாங்கி செட்டில் ஆயிடுவோமா இங்கே. ரைட், இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் காட்டுது. அதே அந்த பக்கம் அப்போ எனக்கு காட்டுது. அதே இதுதான்ப்பா. நேற்று நான் வந்தேன் பார்த்தீங்களா நைட்டு, இந்த மார்க்கெட் ரோடு தான். மேலே குரங்கு பார்த்தீங்களா, இங்க இருந்து அந்த இது காட்டுது. அந்த வாட்டர் பார்க்கா ரைட்டு. ஏன்னா வாட்டர் பார்க் மாதிரி தெரியுது. இதுக்குள்ளே போயிட்டு வரோம் ரவுண்டு. இது ரொம்ப ஒரு குளத்தை சுற்றின ஒரு இடம் நினைக்கிறேன். ஒரு ரவுண்ட் அடிக்கணும் போயிட்டு. ரோடு ஒஸ்டா இருக்குதுப்பா. கேமரா கொஞ்சம் ஆடும். வீட்டோட பின்பகுதி ஒரே கழிவு நீராக இருக்குது. வாட்டர் பார்க்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கே போகிறாய் பாலாஜி? அம்மா இந்த இடம் இந்த இது இருக்குது. இந்த இடத்த கொஞ்சம் இறங்கி போகலாம். மறுபடியும் அப்படியே அந்த குளத்துக்கு ஜாயின் ஆகுது மெயின் ரோட்டில் வந்து. இங்கேருந்து இது ஒரு கோயில் போகலாமா? போகுது ஆட்டோ. டீப் 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 ஸ்லோ 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 மாதிரி தான்ப்பா போகலாம். ஐயோ வாட்டர்லாம் இருக்குது. இனிமேல் ஆட்டோ போகுமான்னு தெரியல, போய் பார்ப்போம். பாலாஜி எங்க போற? போதேப்பா இப்படி. பாலாஜி ஆட்டோ எடுத்துக்கினே ஊரெல்லாம் சுத்துறியப்பா. சூப்பரா போட்டு பசிக்கிறேன். ரைட், பார்த்தீங்கல்ல இப்படி. ரைட், தொப்பியை போட்டுருவோம். வெயில் அடிக்குது பயங்கரமா. கண்ணாடியும் போட்டுருவோம், ஏன்னா பிரிக்குது வெயில். இப்போவே காலையிலே நல்ல வேலை மத்தியானம் வரல. நான் மத்தியானம் வரலான்னு நினச்சேன். ஓகே, போடுறா கண்ணாடியை. ஓகேவா? இப்போ இந்த இறங்கி போவோம். இதுதான் வந்து வவுனியாவோட குளம். என் பின்னாடி தெரியுதுதான் வவுனியாவோட குளம். நான் வந்து அந்த கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலேருந்து அப்படியே அந்த பாதையில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாறை மாதிரி ஏறி வண்டியை இங்கே நிறுத்தி ஃபுல்லாக செம்மண் ரோடு. இது ஃபுல்லாக இங்கே இப்படி வருது. இதான் வவுனியாவோட குளம். நல்லா பெருசாக இருக்குல்ல. அப்புறம் போயிட்டே இருக்குது. ஆட்டோ ஓட்டுன்னு ஒரு ரவுண்டை கடைசி வரைக்கும் போயிட்டு தான் வருவேன் நான். இங்கே வரைக்கும் போகலாம் போல இருக்குது. இல்லைன்னா இங்கேயோ நிறுத்திக்கலாம். அந்த மதங்கள்லாம் எங்கே வந்ததுன்னு தெரில. இது இங்கே தானா இல்லை தண்ணி அதிகமாக வரும்போது வருமானு தெரில. ஆனால் நல்லா இருக்குது. இந்த ஃபுல் வியூ எப்படி. ரைட், இன்னொரு ஃபோனு கிராக் ஆயிடுச்சுப்பா. ஆனால் இதுதான் கிராக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பாரு பல கிராக் ஆயிடுச்சு. இதுதான் நினைக்கிறேன். அது பேர் என்ன? ஆமாம், டெம்பர் கிளாஸ் தான் நினைக்கிறேன். ஓகே, இட்ஸ் ஓகே, மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆட்டோ வந்து இதுக்குள்ளே அந்த கடைசி வரைக்கும் போக முடியுமான்னு பார்ப்போம். சின்ன இடம் தான், ஆனால் ஆட்டோ இந்த மாதிரி அட்வென்ச்சராக இருக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் இவள் இங்கே ஏதோ அந்த இது மாதிரி, அதான் அந்த வாட்டர் பார்க்குன்னு நினைக்கிறேன். அதுவா இல்லை அதுவா? அதான் நினைக்கிறேன்.
ஓகே, இப்போ இதுக்குள்ளே வண்டியை ஓட்டிட்டு போவோமா? பைக்காரனா இல்லை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் போயிடலாம். இந்த ஆட்டோ எவ்வளோ தூரம் போகும் பார்ப்போம். ஆட்டோவை ஓட்டுன்னு ஓட்டி ஆட்டோ வரைக்கும் போவோம். எப்படி போவோம்ல ஆட்டோலயே? இது எங்க போய் முடியுதுன்னு தெரியலையே. இந்த கூகுள் மேப்ஸை போட்டால் அதுக்கப்புறம் வெளியில போக வழி இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இருந்தால் அப்படியே போயிடலாம். இல்லை திருப்பிக்கிட்டு தான் வரணும் அப்படின்னா அதுக்கும் நாங்கள் ரெடி. நீங்களும் அப்படியே பார்த்து பொறுமையாக வந்தீங்க அப்படின்னா எங்கே போய் முடியுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். நான் இதை கட் பண்ண போகிறதில்ல, அப்படியே ஃபுல் ரெக்கார்டிங் போகுது. எப்படி 2 ஃபோன் வச்சிருக்கிறேன், ஒன்று ஆட்டோவில் மாட்டிட்டேன், இன்னொன்று கையில் வச்சு எடுத்துட்டு இருக்கிறேன். ஆட்டோ ஒரு கையில் ஓடுறது கஷ்டமாக தான் இருக்குது. நல்லா இருக்குல்ல? ஆனால் வேற லெவலா, வேற மாதிரி ஒத்தையடி பாதையில ஆட்டோ ஓட்டி போகையில ஒரு பக்கம் இழுக்குதம்மா என்னோட வண்டி ஒரு பக்கம் இழுக்குதம்மா என்னோட வண்டி. போய்கிட்டே இருக்குது. 4 நிமிஷம் ரெக்கார்ட் பண்றேன். எங்க போய் முடியும்னு தெரியல. திருப்பி தான் வரணுமா? மெயின் ரோடு வந்துருச்சு. நாம திருப்பி வரணும்னு அவசியம் இல்லை. வந்துட்டோம் ஐயா, வந்துட்டோம். குளத்தை ஒரு சுத்தி வந்துட்டோம் ஐயா. இனிமே கவலை இல்லை ஐயா. வண்டியை நல்லா தாயா ஓட்டிட்டு வந்திருக்கிறேன் நான். பவுனியாவோட குளத்தை ஒரு சுத்தியாச்சு ஐயா. போதும் ஐயா. பரவாயில்ல, ஆட்டோ ஓட்டுற அளவுக்கு ஒரு இடம் இருக்குதுன்னா பெரிய விஷயம் தான். என்ன நான் சொல்றது? இந்த பக்கம் போயிருந்தோமா? இந்த பக்கம் தான் இறங்கணும் போல இருக்குது. இறங்குடா பாலாஜி. இறங்கிட்டியா? ஓகே, ஸ்லோவா ஓட்டு. அப்பா கொஞ்சம் புட்டுதா? எவ்வளோமா? இங்கே ஒரு லோக்கல் கடை வந்துருக்கு. என்ன சாப்பிட்றது இருக்கா? சாப்பாடு கிடையாது. இடியாப்பம் தேங்க்யூ. இந்த இடியாப்பம், முட்டை, அப்புறம் பருப்பு, குழம்பு, சம்பல், அப்புறம் சொதின்னு நினைக்கிறேன். இதான் சொதின்னு சொல்லுவாங்க. பருப்பு கறி. இது என்ன குழம்பு? அப்புறம் சம்பல். நல்ல டேஸ்ட், வித்தியாசமாக இருக்கு. இலங்கையோட எல்லாத்துக்குமே சம்பல் சேர்ப்பாங்க உணவில். சம்பல் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதிரி ஊர்களெல்லாம் வந்து சாப்பிட்டீங்கன்னா சம்பல் வந்து தரமாக இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம சின்ன சின்ன கடைகளை சாப்பிடணும். இந்த மாதிரி நினைக்கிறான். எனக்கு இந்த மாதிரி திங்ஸ் இருக்குதா, இந்த பொண்ணு என் பக்கத்தில் வச்சா எனக்கு ரொம்ப ஆனந்தமாக சாப்பிடுவேன். ஏன் சொல்லுங்கள்? போது எனக்கு கேட்கறது ஒரு மாதிரி இருக்கும். இந்த சாம்பார், எக்ஸ்ட்ரா சாம்பார், எக்ஸ்ட்ரா சட்னி எல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இதை பக்கத்தில் பொண்ணு வச்சோம் வச்சு நம்ம ஆட்டும் போதுமே அழகாக மனசு நிறைவோடு சாப்பிடுவேன். நம்ம சம்பளமாக தான் சாப்பிட்லாம் பார்த்துக்கலாம். காலை உணவை கச்சிதமாக முடிச்சிடும். இப்போ வீட்டுக்கு போய் வேலையை பார்த்துட்டே இருக்கேன்.
ஈவினிங்காக கிளம்பி வர வேண்டியதுதான். ஃபிங்கர் லிக்கிங் கொடுத்துப்பா. எவ்வளோ காட்சி? 15 இடியப்பம், 2 முட்டை. 2 முட்டை. ஐநூறுவா. நான் 15 இடியாப்பமும் 2 முட்டையும் சாப்பிட்டோம்ல, ஐயோ ஒர்த்துப்பா, செம்ம டேஸ்ட்டு. மத்தியானம் சாப்பாடு இங்கே தான் சாப்பிடணும் முடிவு பண்ணிட்டேன். நீ வவுனியில் என்னோட ஃபேவரட் கடை இந்த ரிஸ்னா ஹோட்டல் தான். நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு தெரில, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வீட்டுக்கு போய் கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு அப்புறம் ஈவினிங்காக வருவோம். அருமையான சாப்பாடு. காலையில் வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு, மனசு ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ இங்கேருந்து டவுனுக்குள்ளே போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ரூமுக்கு போயிட்டு வேலையை பார்ப்போம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கிறீங்க? இப்போ கண்டிலேருந்து வந்தது. கண்டிலேருந்தா? கண்டியில் நான் புத்தளத்துலேருந்து வரேன். இப்போ புத்தளம். ஆமாம், புத்தளத்துலேருந்து வரேன். நெக்ஸ்ட்டு மன்னார். மன்னார், இப்போ புதிய மன்னார். இப்போ நாளைக்கு என்ன பேர் உங்களுக்கு? இப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க, வீடியோவில் போகிறோம். எழிலா? அங்கேருந்து பார்த்தேன், உங்களுக்கு தான் சேஸ் பண்ணிட்டு வந்து. அப்படியா? ரைட். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எப்படி போகிற லைஃப்லாம் இங்கே லைஃப்னு போகிறது? ஓகே. நெக்ஸ்ட் மீட்டிங். நன்றி சார். அப்படியே ஆட்டோ ஓட்டும் போது நம்மளை வந்து ரெகக்னைஸ் பண்ணி நம்ம வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அது ஒரு மனசு வேணும். என்னன்னு சொல்கிறது, நமக்கும் ரசிகர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க.